ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ரெவலேஷன்ஸ் சாப்டர் 1 வேர்ட்ஸ் 3. இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவரும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்கிறவர்களும் பாக்கியவான்கள். காலம் சமீபமாயிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, காலம் சமீபமாயிருக்கிறது. இந்த உலகத்தினுடைய அதிபதி தனக்கு விருப்பமான காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறார். இது நிமித்தமாக உலகத்தில் பலவிதமான தொல்லைகள், துன்பங்கள், யுத்தங்கள், போராட்டங்கள், நாட்டுக்கு நாடு விரோதங்களை பிசாசு எழுப்பிக் கொண்டே இருக்கிறார். நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்து இந்த தீர்க்க தரிசன வசனத்தை நாம் முதலாவது வாசிக்க வேண்டும். We need to read the words of prophecy which are written in the word of God, because these are end times. You do not know what is going to happen tomorrow. Everything is written in the word of God. So you need to know. That is why you need to read. The word of God says, blessed are those who read these prophetic words. We need to read it. When you read it, you will understand the purpose and plan of God through these prophetic words. This is very important. இரண்டாவது ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, இதை கேட்கிறவர்கள் பாக்கியவான்கள். Blessed are those who hear these prophetic words. There are people, those who are going after prophecies about their future. But the Lord God has written many good things about the future of the world, the future of your country, future of your children in this book. That is why you need to listen to those prophetic words. You need to hear when somebody reads that prophetic words. Then you are blessed. Unless you know the prophetic words, you cannot act upon the prophetic words. So we need to keep the prophecies so that you will be blessed. So you need to read, you need to hear, and you need to keep these prophecies in your life, because the days are very near. The days of our Lord's coming is very near. We need to prepare ourselves according to the prophetic words of God. These prophecies are very important for everyone in this world. Once you know these plans of God which are written in these prophecies, you will teach others. You will make others to keep those words in their life so that they will be blessed. You will be blessed. Your families will be blessed. So you need to make use of the opportunities to read the prophecies and listen to the prophecies and keep the prophecies so that you will be blessed. Your families will be blessed. உங்கள் குடும்பமும் நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் இந்த தீர்க்க தரிசன வசனங்களை நாம் கை கொள்ள வேண்டும். நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எல்லாவற்றிலும் தேவனுக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு. நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த தீர்க்க தரிசன வசனங்களை நாங்கள் வாசிக்கிறவர்களும் நாங்கள் கேட்கிறவர்களும் இந்த வசனத்தின்படி செய்கிறவர்களுமாக எங்களை மாற்றியவர்களும். காலம் சமீபமாய் இருப்பதினாலே நாங்கள் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க, இந்த வார்த்தையை அறிந்து கொள்ள தேவனே எங்களோடு கூட இந்த வார்த்தையின் மூலமாய் பேசின தயவிற்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்தலும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.